20 வருஷமா முதலமைச்சரா இருக்காரு நிதிஷ்குமார் பீகார்ல. நடுவுல 1 வருஷம் மட்டும்தான் இல்ல, நீங்க ஜூவில எழுதிருந்தீங்க படிச்சேன். இப்ப மறுபடியும் பவருக்கு வந்துட்டாருல்ல நிதிஷ். பவருக்கு வந்துட்டாரு, பட் பவர் இருக்கான்னு தான் தெரியல. மாப்பிள்ள அவர் தான் சட்டம் எங்களோடதுங்கிற மாதிரி கழட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் தானே சிஎம். அவர் தான் சிஎம். ஆனா அவர் 20 வருஷமா 2005ல இருந்து உள்துறை அமைச்சகத்தை அவர் கையில தான் வச்சிருந்தாரு. அதை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. பாஜக அவங்க துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அவர் தான் இனிமே உள்துறை அமைச்சர் அப்படின்றாங்க. இது இப்போ நம்ம இவங்க தேசிய கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல தனியா உள்துறை எல்லாம் வச்சிருப்பாங்க. உள்துறை அமைச்சர் தனியா இருக்கும். இப்ப கர்நாடகாலாம் கூட பார்த்தா சித்தராமையா கிட்ட இல்ல, பரமேஸ்வரா தான் வச்சிருக்காரு. இப்படி பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லாம் இப்படி இருக்கும். ஆனா மாநில கட்சிகளா இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவங்க தான் வச்சிருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வச்சிருக்காரு. ஏன்னா அது முக்கியமான துறை, அது நம்ம கட்டுப்பாட்டுல மாநிலமே இருக்குங்கிறதுக்கான ஒரு விஷயம். அதையே நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் டம்மி பாம்பாவா அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஆமா, அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, ஹெல்த், அக்ரிகல்ச்சர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இதையுமே நாங்களே வச்சுக்கிறோம். பிஜேபி எடுத்து இமேஜ் மட்டும்தான் நிதிஷ்குமார், மீதி எல்லாமே தாமரை தான். இப்ப நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, நான் அங்க நடத்திக்கிறேன் அரசாங்கத்தைங்கிற மாதிரி இறங்கியிருக்காங்க. 6 மாசத்துல அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இங்க வருமா? இல்ல, ஒருவேளை இது ஏதாவது கொடுக்குறாங்க. இல்ல, அதான் எடப்பாடிக்கு ஒரு அலாரம் அடிச்ச மாதிரிதான். அவங்க கிட்ட இருந்து பாத்துங்க, இதுதான் நடக்குங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அவர் அங்க கூட்டணி அமைச்சரவை இப்படிலாம் பார்த்த உடனே நேத்து இவரு தம்பிதுரை பேசியிருந்தாரு. ஏங்க கூட்டணி ஆட்சின்னு சிலர்லாம் சொல்றாங்க, கூட்டணிங்கிறது வேற, ஆட்சிக்கு வரதுங்கிறது வேற. அதனால தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. சோ இங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஆனா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அமைச்சரவையில பங்கு இல்லைன்னு மறுபடியும் பேசியிருக்காரு.